பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த பரிசுத்த திருத்த பண்டிகைக்கு பிந்தின 16ஆம் ஞாயிறாகி இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 138ஆம் ஞானப்பாட்டை முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடலை 138 முதல் 4 கவிகள். பிரியமான இயேசுவே, என் நெஞ்சை தயவாக நீர் பூரிப்பாக்கி என்னிலே பலத்த தேற்றலாக தெய்வீக அன்பை ஊற்றியபடியினால் உம்முடைய துதியை சொல்வேனாக என்ற 138வது ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். பரிசுத்த ஆவியின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் ஊற்றும் உறவிடமாய் இருக்கிற எங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 16ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் பங்கு பெற செய்த கிருபைக்காக உமக்கு தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே நீர் பிரசன்னமாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், திருமறை பகுதி, சிந்திக்க இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆளுகை நிறைவாய் தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். மேலும் கர்த்தாவே,
பிசாசினுடைய தாக்குதலை நாங்கள் எதிர்த்து நிற்கவும் சுத்த இருதயத்தோடு உம்மை பின்பற்றவும் உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு உமது அருளை தந்திரள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். மேலும் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆளுகை நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பரின் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மையப்படும்படி சங்கீதம் 103 13 முதல் 18 வரை வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் எண் 103 13 முதல் 18 வரை மாறி மாறி வாசிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான். காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. பிதா குமாரன் பசுத்தாயும் உண்டாக ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா கலங்கிறபடியே, ஆமென். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மையப்படும்படி கீர்த்தனை 137 அனாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் முன் ஆதாரமே என்ற 137வது கீர்த்தனையை பாடுவோம். அனாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்று உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே, இவனாதரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவனே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால், நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இருமை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. பூமி
16வது ஞாயிறாகி இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய 16வது ஞாயிறு. ஆண்டவரே எனக்கு இரங்கோ, நாடெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். என்றென்றும் மகிமாய் படுத்துவேன். என் மீதுள்ள உமது கிருபை பெரிது. தாழ்ந்த பாதாளத்தில் நின்று என்னை விடுவித்தீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவிலான கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து இந்த நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவராய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். ஆமீன். பராபரனமிடம் மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 2ஆம் ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பிரியமோ உண்டாவதாக. They want
ரட்சிக்கப்படுகிறேன். உன்னத கர்த்தரே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவிடம் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் எல்லா நற்செய்திகளையும் விருப்பமுள்ள மனதுடன் எப்போதும் செய்து வரும்படி அவற்றை செய்வதற்கு முன்பும் அவற்றை செய்த பின்பும் உமது கிருபை எங்களுக்கு அருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்ற தரசாலயங்களாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 16வது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி உபாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 40வது வசனம் முடிய. உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 மற்றும் 40. நான் தானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரே பரிசுத்த, வல்லமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்னென்னுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதி, அது எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 21. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 வரை. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். இளைஞர்களை படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிப தடுமாறுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து எழுந்திருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தபடியே திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 16வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். சுவிசேஷ பகுதி
லூக்கா எழுதின சுத்தம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது வசனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதே. புறாமுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரா. நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்துவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தில் பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒன்றான கமானாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்போ பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ துழித்திருந்தார். பரமடத்துக்கு ஏறி சர்வத்தில் பிதாவாகிய பிராமணியில் வலது பெற்றிருக்கிறார். அடுத்த நாள் ஜூன் லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் மன்னிப்பும் மாம்சோய்த்தலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்திருந்த நமது விசுவாசத்தில் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரணமட்ட இல்லத்திற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணக்கூடிய மக்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜபத்துக்கு ஆதாரமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 250 ஞானப்பாட்டில் முதல் சரணத்தை பாடுவோம். ஆயனில் 100 வாயின் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாகும், அவைகளால் துதித்து ஓயா துணியாய் நான் பாடுவேன். 250 ஞானப்பாட்டில் முதல் சரணம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக ஆண்டவர் ஆலயத்தை தேடி நாங்கள் வருவதற்கு நீ செய்தக்கூடிய கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கருவிலியைப் போல பாதுகாத்த ஆண்டவர், ஆசுவதித்தவர், மீண்டுமாக ஆண்டவராக கிருபையிலே இந்த நாட்களை ஆண்டவராக நீதாமே எங்களை கொடுத்திருக்கிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் குடும்பஸ்தர்களையும் வயதான மக்களையும் ஒரு கர்த்தர் ஒப்படுகிறோம். நிறைவான ஆசுவாதத்தை பெற்று அனுபவிக்க உதவி செய்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நிதாமே 11ஆம் தேதி தங்களுடைய திருநாளை காண்ட ஜோசப், அலெக்சாண்டர் ஜெயசேகரன், ஹேமலதா மாலினி இவர்களுடைய திருமண நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நிதாமே இப்படிப்பட்ட அநேக திருமண நாட்களை கண்டு ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரித்து மகிமையுள்ள வாழ்க்கையில் வாழ்வதற்கு உதவி செய்யணுமா கேட்கிறோம். அதே போலவே அருமையான மகள் ஹேனா பிரசிலாக்காக வேண்டிக் கொள்கிறோம். 11ஆம் தேதி தனது பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்தக்கூடிய அருமையான மகளை நீ ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். உடன் பிறந்திருக்கூடிய சகோதர சகோதரிக்கு முன்பாக உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்து வையும் பெற்றோர்களுக்கு பெரியோர்களுக்கும் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட மகள பிள்ளையாய் விளங்கட்டும். விசேஷமாக 20ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய யுவானா நட்டாஷாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அக்னிதாமே பிறந்தநாளுக்காக ஆண்டவர் அக்னிதாமே அருமையான பிள்ளைக்கு படிப்பதற்கு நல்ல ஞானத்தையும் புத்தி கூர்மையும் பலத்தையும் கொடுத்து சிறு வயதிலிருந்து ஆண்டவராக பயப்படக்கூடிய பயத்தில் வளர்க்கப்படுவதற்கு உதவி செய்யணுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே
சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். திருமதி ராஜகுமாரி விமலநாதனுக்கு நீ கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துள்ளோம். அதே போலவே அருமையான தாயார் மங்களம் வில்லியம்ஸ்க்காகவும் லதா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துள்ளோம். தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்றும். அதே போல் அருமையான சகோதரர் நெல்சனுக்கு நீ மட்டுமாய் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சுகத்துக்காக நன்றி செலுத்தும். தொடர்ந்து பாதுகாத்துள்ளோம், பராமரித்துள்ளோம், வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே அருமையான குழந்தை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இறுதி அறுவை சிகிச்சை செய்து ஆண்டவராக இந்த கிருபையில் அந்த குழந்தை வழுவதற்கு உதவி செய்தோம். அதே போலவே அருமையான தாயார் ஞான செல்வம் மாணிக்கம் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். முழங்கால்களிலே ஆண்டவராக நீதாமே உமது காயப்பட்ட கரம் உமது ரத்தம் பாய்ந்து அருமையான தாயார் நடந்து ஆலயத்துக்கு வருவதற்கு உமது கிருபை தாங்க வேண்டுமா கேட்கிறோம். அதே போல அருமையான சகோதரர் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருதய பலவீனத்தின் நிமித்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே ஆண்டவராக நீதாமே உமது ஆஸ்வாத்திரை கரம் அவரை வழி நடத்தட்டும். விசேஷமாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உமது கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக இந்த ஆஸ்வாதம் அவளை வழி நடத்தட்டும். விசேஷமாக வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான ஐயா தன்ராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே தனிமையில் இருக்கும்போது ஆண்டவராக நீதாமே அருமையான ஐயாவுக்கு நீ நல்ல சரியத்தை சுகத்தையும் பலத்தையும் தந்தாலும். டேனியல் தங்க பிரகாசம் நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவளுடைய போக்குவரத்திலும் அது கிருபை தாங்கட்டும். பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே வெளிநாட்டிலே தங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்போது நிறைவான ஆஸ்வாதத்தை பெற்று அனுபவிக்க உதவி செய்தோம். டாக்டர் கனகராஜுக்காக ஜெயன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அடிக்கடி ஏற்படக்கூடிய சரிய சுகவீனங்கள் மத்தியிலே உமது பலன் பரிபூர்ணமாய் தாங்கட்டும். ரெவரன் சாம்வி ஐயா சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மனைவிக்காக வேண்டிக் கொள்கிறோம். பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் செய்வதற்கு தேவையான அளவுக்கு நல்ல ஞானத்தை தந்தலும். டாக்டர் ஜெயபாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதுபோல ஆண்டவராக நீதாமே அருமையான தாயார் பாக்கியம் ஜேம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். இதை போலவே வயதான ஒவ்வொரு மக்களையும் உமது கருத்தில் ஒப்படுகிறோம். அது ஆஸ்வாத்திரை காரம் அவள் ஒவ்வொரு வழி நடத்தட்டும். விசேஷமாக குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான பிள்ளைகள் ஏனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான பிள்ளைகளை பாதுகாத்தலும். அதே போலவே கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகளை ஆண்டவராக கற்றுக்கொள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குழந்தைகளை ஆஸ்வத்து வழிநடத்தி தர வேண்டுமா கேட்கிறோம். அதே போலவே அருமையுள்ள ஆண்டவராக நீதாமே அனைத்து குழந்தைகளும் அது கற்று ஒப்புக்கிறோம். விசேஷமாக அருமையான பிள்ளைகள் கெசியாவுக்காக ஜோகனுக்காக சுசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இந்த ஆஸ்வத்திரிக்காரம் அவளை வழி நடத்தட்டும். இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அருமையான சிறு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்து பிள்ளைகளையும் ஆண்டவராக இந்த கற்று ஒப்புக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை கற்று ஒப்புக்கிறோம். நிறைவான ஆஸ்வத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்தோம். துதி ஸ்தோத்திரம் கண்ட மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வாரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் இன்றென்று சதாகால் தங்கியிருப்பதாக. ஆமேன். நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆதாரமாகவும் நாம் 191 ஞானப்பாட்டின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 191. உங்கள் தலைவராகிய என் சத்தம் கேட்டு எல்லோரும் நான் உங்களுக்கு காட்டிய வழியில் உங்கள் பாடும் துயரமெல்லாம் என்னை போல் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்ற 191 ஞானப்பாட்டின் முதல் 4 கவிகளை பாடுவோம்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் முடியும். லூக்கா 7:11 துவங்கி. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உங்களை சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோருக்கும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கின்றார் என்றும் தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. மண்டல முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. மண்டல முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடு, அந்தகாரத்தை நீக்கிவிடு. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேய் சக்தி தகத்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. பேய் சக்தி தகத்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. வல்லமை தாரும் பெலமோ மருளோ, வல்லமை தாரும் பெலன் அருள் வரம் தந்தெம்மை அபிஷேகியோ, வரம் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள் திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி. திருப்தி பாடுத்தி அனுப்போ, திருப்தி பாடுத்தி அனுப்போ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை சக்தியை அளித்திடுமே.
பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டிருளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளே, திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 16வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். இந்த நாளிலே நாம் ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார், ஊருக்குள் நுழைகின்றார். அங்கு ஒரு வாலிபனை கொண்டு வருகின்றார்கள் பாடையிலே. இந்த கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே இயேசு அந்த நிலைமையை கண்டு அந்த தாய்க்கு வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து மனதுருகி பாடையை தொட்டு வாலிபனை உயிரோடு எழுப்பி தாயினிடத்தில் ஒப்படைத்தார். இதுதான் சம்பவம். இந்த சம்பவத்தை நாம் சிறு வயதிலிருந்து நாயினூர் விதவையினுடைய மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலே ஒரு செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்கள். சமீபத்தில் வயநாட்டில் திடீரென்று இயற்கை சீற்றத்தினாலே நிலச்சரிவு ஏற்பட்டு அநேக மரித்து போனது உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், ஒரு அருமையான சகோதரி திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டவள் தன்னுடைய தாய், தந்தை, கூட பிறந்தவர்கள், தந்தையினுடைய பெற்றோர் அனைவரும் மரணமடைந்த சூழ்நிலையில் அந்த பெண் மட்டுமே உயிரோடு இருந்தாள். நிச்சயிக்கப்பட்ட அந்த வாலிபன் என்ன செய்தான் என்று சொன்னால், உனக்கு நான் இருக்கின்றேன், நீ வா, நான் உன்னை வைத்து நீ பட்ட துன்பமெல்லாம் போதும், நான் உன்னை கண் கலங்காமல் காத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த பெண்ணை தன்னோடு கூட தங்களுடைய இல்லத்துக்கு கொண்டு வந்து, இனி உன்னுடைய கண்களிலே கண்ணீரே வரக்கூடாது என்று சொல்லி அவளை சந்தோஷிப்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். காலம் விடவில்லை. சில நாட்களுக்குள்ளாக ஒரு பெரிய விபத்திலே அந்த வாலிபனும் மரித்து போனான். இப்போது கேட்கக்கூடிய கேள்வி, அந்த பெண்ணுக்கு இப்ப யார் பாதுகாப்பாக இருப்பார்கள்? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய இல்லங்களிலே மரணங்கள் ஏற்படுகிறது. அந்த மரணங்களிலே யார் நமக்கு துணையாயிருப்பார்கள்? இப்போ நான் சொன்ன சம்பவம் உண்மையான சம்பவம். பத்திரிகைகளெல்லாம் நீங்கள் வந்திருக்கிறது, நீங்கள் பார்த்துருக்கலாம். இயேசுவும் வாலிபர்களும், கடந்த வாரத்தில் இயேசுவும் பறவைகளும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல் இந்த நாளில் இயேசுவும் வாலிபர்களும் என்று சொல்லக்கூடிய செய்தியில இயேசுவோடு ஒரு வாலிபன் வந்தான், மிகவும் ஐஸ்வர்யமுள்ள வாலிபன். இயேசுனிடத்தில் வந்து கேள்வி கேட்கின்றான், இயேசுவே, நான் என்ன செய்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் உம்மோடு கூட வர வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, உனக்குரியதை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். அந்த வாலிபன் ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்ததினால் அவன் துக்க முகத்தோடு திரும்பி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னொரு வாலிபன் இருக்கின்றான், இயேசு சொன்ன ஒரு வாலிபன். தன்னுடைய சொத்தை கேட்டு பிரித்து சென்ற ஒரு வாலிபன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். சொத்தை பிரித்து சென்ற ஒரு வாலிபன், இயேசு சொன்ன வாலிபர்கள். மூன்றாவது ஒரு வாலிபன் உண்டு, அதை தான் இந்த நாளில் படிக்க போகின்றோம். செத்து போன ஒரு வாலிபன். நான்காவது ஒரு வாலிபன் உண்டு, அது இயேசு கிறிஸ்து கெத்சேமனே தோட்டத்தில் இருக்கும்போது, அவரை பிடிக்கும்போது தன்னுடைய மேல் ஆடையை விட்டு விட்டு ஓடி போன ஒரு வாலிபன் என்று சொல்லி, இயேசுவும் வாலிபர்கள் என்று சொல்லி தலைப்பிலே நாம் அநேக காரியங்களை சிந்திக்கலாம். ஒரு ஆண் என்று சொன்னால் அவளுக்கு 7 பருவங்கள் உண்டு. 7 பருவங்கள் உண்டு. முதல் பருவம் பாலன், குழந்தை, பாலன். இரண்டாவது பருவம் மிளி, நீங்க படத்துல நீங்க பார்க்கலாம், மிளி. மூன்றாவது பருவம்
மரலோன். 4வது பருவம் திரலோன். 5வது பருவம் காளை. 6வது பருவம் விடலை. 7வது பருவம் முதுமகன், ஒரு மனுஷன். இப்படி 7 விதமான பருவங்கள் ஒரு வாலிபருக்கு, ஒரு மனிதனுக்கு உண்டு. வேதத்துல பார்த்தா இயேசு கிறிஸ்து எங்கும் அடக்க ஆராதனை நடத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கவே முடியாது. இப்பெல்லாம் வெளிநாட்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உயிரோடு இருக்கும் போதே நான் செத்து போயிட்டேன்னா இன்னாருக்கெல்லாம் சொல்லுங்க, என் அடக்க ஆராதனையில் இவர் தான் அருளுரை ஆற்ற வேண்டும், என் அடக்க ஆராதனை இந்த இடத்துல நடக்கணும், என் அடக்க ஆராதனை இந்த இடத்துல என்னை புதைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் எழுதி வச்சிருவாங்க. அதை போல இயேசு கிறிஸ்துவினிடத்துல எந்த ஒரு இடத்துலையும் இயேசு அடக்க ஆராதனை நடத்தினார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் இவ்வளோ மக்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி நினைக்கின்றோம். ஒரு ஃப்ரேஸ் உண்டு, லிவிங் ஆர் ஃபியூ. நம்ம கொஞ்சம் பேர் தான். லிவிங் ஆர் ஃபியூ, டெட் ஆர் மெனி. இப்போ மரித்து போனவங்களெல்லாம் எழுப்பி நிப்பாட்டினா நம்ம கொஞ்சம் தான். இந்த சூழ்நிலையில் இயேசு 3 பேரை உயிரோடு எழுப்புகின்றார். முதலாவது ஒரு சிறு பெண், யவீரனுடைய மகை, 12 வயதுள்ள ஒரு பிள்ளை. 2வது இந்த நாயினூர் விதவையினுடைய மகன், ஒரு வாலிபன். 3வது பெத்தானியா ஊரில் உள்ள லாசரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். குழந்தையா இருந்தாலும் உயிரோடு எழுப்ப முடியும், அது சுடுகாட்டுக்கு போற வழியிலையும் உயிரோடு எழுப்ப முடியும், செத்து போய் 4 நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, அது முது நிலையில் இருந்தாலும் சரி, அவளை உயிரோடு எழுப்ப முடியும். உடனே சொல்லுவாங்க, பாருங்க எல்லாரையும் உயிரோடு எழுப்பினாங்க, எங்கேயாவது பொம்பளையா உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அதுக்கு அந்த பெண்ணுக்கு உதாரணமாக தான் அந்த சிறு பிள்ளையை சொல்லப்படுகிறது. ஒரு விளையாட்டாய் ஒரு கதை சொல்வார்கள். வெளிநாட்டுக்கு, ஹோலி லேண்டுக்கு நிறைய பேர் போகிறாங்கல்ல, அது போல் ஒரு புருஷன் பெஞ்சாதி 2 பேரும் போனாங்க. போகிற இடத்துல மனைவி மரணம் அடைந்துட்டா. உடனே அந்த ஊரில் இருந்தவங்க சொன்னாங்க, இந்த அம்மாவை இங்கேயே அடக்கம் பண்ணிவிடுங்க, ஊருக்கெல்லாம் கொண்டு போனால் நிறைய காசு செலவாகும். இது விளையாட்டாக சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், ரொம்ப காசாகும், இங்கேயே அடக்கம் பண்ணிவிடுங்க. அந்த மனுஷன் சொன்னானா, அப்படிலாம் வேண்டாங்க, எவ்வளோ காசானாலும் சரி ஊருக்கு கொண்டு போயிடுவேன். உடனே அவருக்கு கேட்டாங்களாம், அவ்வளோ பாசமா, உன் தேசத்து மேலே அவ்வளோ பாசமா, உங்கள் ஊரில் தான் போய் அடக்கம்? இல்லைங்க, இங்கே அடக்கம் பண்ணால் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துச்சிட்டா என்ன செய்கிறது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக சொல்வார்கள். இந்த நாயின் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, பிளசன்ட், அழகான செழிப்பான ஊர் என்று சொல்லி பேர். யவீரனுடைய மகளை குறித்து பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 18 26 வசனமும், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21 43 வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 40 50 வசனத்தில் அந்த யவீரனுடைய மகளுடைய குழந்தையினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. லாசருடைய சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 44 வசனத்தில் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து இந்த 3 பேரை உயிரோடு எழுப்பினார். 2 இடத்துல இயேசுவுக்கு அழைப்பு இருந்தது, ஒரு இடத்துல அழைப்பு இல்லை. யவீரனுடைய குழந்தை செத்து போச்சு, என் மக சாகிறதுக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லி யவீரு போய் கூப்பிடுறான், இயேசுவை அழைக்கின்றான். லாசரு சரீர சுகவீனமா இருக்கும்போது, நீங்க அதிகமா நேசிக்கிற சகோதரன் சுகவீனமா இருக்கிறாரு, தயவுசெய்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்கின்றார்கள். இந்த 2 அழைப்பும் இந்த 2 சம்பவத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நாயினூர் சம்பவத்தில் இயேசுவுக்கு அழைப்பு இல்லை.
இந்த 3 நிகழ்ச்சியில் 2 நிகழ்ச்சிக்கு அழைப்பு இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பில்லை. அழைப்பு இல்லாவிட்டாலும் இயேசு தன் பணியை செய்கின்றார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடலைன்னா கூட இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். 13வது வசனம் சொல்கிறது, 7வது அதிகாரம் 13வது, இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். 3 காரியங்கள். இயேசு அவளை பார்த்தார், அவளை மேல் மனதுருகினார், அழாதே என்று சொன்னார். அழாதே என்ற வார்த்தைக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது, ஜீவன் அளிக்கக்கூடியது, உத்தரவாதம் அளிக்கக்கூடியது. இந்த அழாதே என்ற வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள் உண்டு. யாராவது பார்த்து அழாதே அப்படின்னு சொன்னா அது கன்சோலிங் வேர்ட், உங்களை அழகா உங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தை. அழாதே என்று சொல்வது மீண்டுமாக ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அழாதே என்று சொன்னா ஏதோ செய்ய போறாங்கன்னு அர்த்தம். இந்த சம்பவத்தில் 2 கூட்டம் ஊர் வாசல் அருகே சம்பவிக்குது. யவீரனுடைய மகள் வீட்டில் மரித்து போகின்றாள். இவனை இதுக்கு பிறகு வீட்டில் வைக்க முடியாது என்று சொல்லி அறிந்து கொண்டு போய் ஊருக்கு வெளியில், எப்போதுமே அடக்கம் பண்ணுறதெல்லாம் ஊருக்கு வெளியில தான் பண்ணுவாங்க. என்னங்க இப்போ ஊருக்கு உள்ளதாங்க எல்லா கலர தோட்டமும் இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் ஒரு காலத்தில் ஊருக்கு வெளியில் இருந்துச்சு. அதை சுற்றி எல்லாம் வீடு கட்டி இப்போ எல்லாம் அதை நடுவில் வச்சு எல்லாம் சுற்றி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மரண அதிபதியும் ஜீவாதிபதியும் நாயின் ஒரு வாசல்ல சந்திக்கின்றார்கள். மரண அதிபதி பிசாசும் ஜீவாதிபதி இயேசுவும் நாயின் ஊர்ல சந்திக்கின்றார்கள், வாசல்ல சந்திக்கின்றார்கள். இருளும் ஒளியும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. ஊர் வாசல் அருகே 2 கூட்ட மக்கள். ஒரு கூட்டம் யார் என்று சொன்னா, இயேசுவை சுற்றி அவருடைய சீடர்கள், இயேசுவை சுற்றி ஏதாவது செய்ய மாட்டாரா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய மக்கள், இயேசு கிறிஸ்து எனக்கு செய்தார் ஆகவே அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட்டம். இயேசு, அவருடைய சீடர்கள், எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா என்று சொல்லக்கூடிய ஏங்கக்கூடிய மக்கள், எனக்கு செய்தார் ஆகவே பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய மக்கள். இங்க வாலிபன், அவனுடைய தாய், அவனுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஊரார் என்று சொல்லக்கூடிய அத்தனை மக்களும் 2 கூட்டமும் ஒன்றை ஒன்று சந்தித்து இயேசுவை மையமாய் கொண்டு கொள்கிறது. இயேசு பாடையை தொட்டார். பாடையை தொட்ட உடனே தூக்கிட்டு போனவங்க நின்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சுமந்தவர்கள் நின்றார்கள். இப்ப இயேசு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க, வாலிபனே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு. இன்றைய செய்தி, வாலிபர்களே எழுந்திருங்கள். இன்று வாலிபர்கள் மரித்து போயிருக்கின்றார்கள், எழுந்திருக்கும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுக்கின்றார். கிறிஸ்து அவர்களை எழுப்புகின்றார். இன்னைக்கு இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னா யார் எடுப்பாங்க? வாலிபர்கள் தான். இல்லைங்க, நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், எனக்கு இதுக்கு பிறகு வேலைலாம் கிடையாது, எனக்கு ஏதாவது நீங்கள் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் மிலிட்ரியில் ஏதாவது உட்காந்து வேலை செய்கிறேன். அதுக்கு யாருனாக்கா செக்யூரிட்டியில் தான் எடுப்பான். வீடுகளில் செக்யூரிட்டிக்காக உட்காந்துருக்காங்க பாருங்க, செக்யூரிட்டி பியூரோவில் பார்த்தீங்கன்னா அவ உட்காந்து இடத்த விட்டுக்கிட்டு ஏந்திரி கூட முடியாது. திருட தூக்கிட்டு போனானாக்கா என்ன பண்ணுவார்? பார்த்துட்டு தான் இருப்பார். உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது? வறுமை. ஆகவே அவர்கள் ஏதோ ஒரு உழைப்பு செய்து தங்களுடைய குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே வாலிபர்களை இராணுவத்துக்கு எடுப்பதைப் போல சாத்தானும் வாலிபர்களை தான் பிடிக்கின்றான். இயேசு அவளை பார்த்து தான் சொல்கிறார், வாலிபனே எழுந்திரு. அன்று பாடையை விட்டு எழுந்திரு என்று சொன்ன ஆண்டவர் இன்று எதை விட்டு உன்னை எழுந்திருக்கும்படியாய் சொல்லுவார்? முதலாவது காரியம், இயேசு உன்னை எதை விட்டு எழுந்திருக்க சொல்வார் என்று சொன்னால், தூக்கத்தை விட்டு எழுந்திரு. தூக்கத்தை விட்டு எழுந்திரு. ஞாயிற்றுக்கிழமையில வாலிபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கோயிலில் 8:30 மணிக்கு பெல் அடிக்கும் போது இருக்க மாட்டாங்க. எப்படி? கோயில் முடிக்கு முன்னாடி வந்துடுவாங்க.
எதுக்கு வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். தூக்கத்தை விட்டு எழுந்துரு. எல்லா நாளும் வேலைக்கு போறோம், இன்னைக்கு ஒரு நாள் தூங்கினா என்ன? ஏசுநாதர் என்ன கோச்சுக்காக போறார்? கர்த்தர் நான் கோச்சுக்காக போறார். அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று சொல்லி கை முடக்கி படுத்து இருப்பாயோ. ஆலயத்திலே நேரம் தாழ்த்தி வருவது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா நல்லா தூங்குவாங்க. என்னடா இப்படி கத்துறாரு, மைக்கு வந்து இவ்வளோ கத்துது, ஸ்பீக்கர் இவ்வளோ கத்துது, இவர் பாட்டு தூங்குறாருன்னு சொன்னா ஒன்றும் இல்லைங்க, தூங்குன சாமுவேல் கிட்ட தான் கத்தர் பேசினார், அதனால தூங்குறாரு, ஒருவேளை கத்தர் பேச போறாரு போலகுது. இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. பவுல் பிரசங்கம் பண்ணும் போதே ஒரு வாலிபன் தூங்கினான், அவன் பேர் ஐதீக என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 20வது அதிகாரத்தில். நம்மெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது தூங்க என்ன பிரயோஜனம்? பவுல் பிரசங்கம் பண்ணும்போதே தூங்கின மக்கள் உண்டு. பொறுப்புகளை உணர்ந்து கத்த எழுப்புகின்றார், தூக்கத்தை விட்டு எழுப்புகின்றார். உனக்கு பொறுப்பு இருக்கு, நீ எழுந்திரு. இரண்டாவது காரியம், எதைக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று தூக்கத்தை விட்டு எழுந்திரு என்று சொன்னால், இரண்டாவது காரியம் புத்தியீனத்தை விட்டு எழுந்திரு. உன் புத்தியீனம், மடமை, முட்டாள்தனம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் அதிகமாக கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அங்கே சொல்றது இங்கே சொல்றதெல்லாம் கேட்டு வந்து தனக்கு எல்லாம் தெரிஞ்சது போல கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்? காயினுக்கு யார் மனைவி? ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். இப்படி என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் சொல்லுவேன், வேதத்தில் எத்தனையோ முக்கியமான காரியம் இருக்கு, அதெல்லாம் படித்து தெரிஞ்சிட்டு வா, அதுக்கப்புறம் இதுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லுவேன். மடமையை விட்டு எழுந்துரு. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்களாம், இது ஆராய்வதில்லை. பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது என்ன முள், அது எங்க இருந்துச்சு? இதெல்லாம் தேவையில்லாத ஆராய்ச்சிகள். சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அதனால்தான் நீதிமொழியின் புத்தகம் 7வது அதிகாரம் 21 23 வசனம் சொல்கிறது, அடிக்கப்படும்படி செல்லப்படும் மாடு, விலங்கிடப்பட்ட மூடன், கண்ணி நோக்கி தீவிரிக்கும் குருவி. அடிக்கப்படுவதற்காக கொண்டு படக்கூடிய மாடு, விலங்கிடப்பட்ட மூடன், கண்ணி நோக்கி தீவிரிக்கும் குருவி. மூடன் யார்? நீதிமொழிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம், போதகத்தை அசட்டை பண்ணுகிறவன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 1 வசனம், தன் தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறவன். புத்தியினத்தை விட்டு எழுந்து உன்னுடைய வேலைகளை, கர்த்தர் கொடுத்ததை நீ கவனித்து செல் என்று சொல்லுகிறான். முதலாவது காரியம் தூக்கத்தை விட்டு எழுந்திரு. இரண்டாவது புத்தியினத்தை விட்டு எழுது. மூன்றாவது காரியம் எதை விட்டு எழுந்திருக்க சொல்கிறார் என்று சொன்னா, அசுத்தத்தை விட்டு எழுந்திரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் போதை வஸ்துக்கள், எங்க பார்த்தாலும் அசுத்தங்கள், தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய உடலையும் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியங்கள், அவைகளை விட்டு எழுந்திரு என்று சொல்லுகின்றார். அடிக்கடி நான் சொல்லுவேன், யோசேப்ப அண்ணன்மார் வித்துட்டாங்க. இப்போ அவன் எகிப்துக்கு வந்துட்டான், எகிப்தில் இருக்கிறான். இப்போ அவனுடைய அண்ணன்மார் அப்பா என்ன ஆனாங்கன்னு தெரியாது, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. இவனுக்கு ஒரு புது வாழ்வு கிடைத்திருக்குது. போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு நல்ல ஒரு ராஜ மரியாதை. அவன் சொல்றான், உன்னை தவிர எஜமான் எல்லாவற்றையும் என் கையில் கொடுத்திருக்கிறார், நான் எப்படி பாவம் செய்யறது? அவன் என்ன நினைச்சிருக்கலாம்? என்ன வேணா செய்யலாம், யார் பார்க்குறா, இதையும் நம்ம வளைச்சு போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா. அதனால தான் நிறைய பேர் தன் பிள்ளைகளுக்கு ஜோசப், யோசேப் என்று சொல்லி பெயர் வைப்பாங்க. சாது சுந்தர் சிங்கை பற்றி நமக்கு தெரியும். சாது சுந்தர் சிங் பிரம்மச்சாரி. அவரிடத்துல ஒரு பெண் வந்து கேட்டாலாம், நான் அழகா இருக்கிறேன், நீங்க அறிவா இருக்கிறீங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு அழகுள்ள அறிவான பிள்ளை பிறக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி சாது சுந்தர் சிங் கிட்ட வந்து ஒரு பெண் கேட்டாலாம். அதுக்கு அவர் சொன்னாராம்,
அம்மா நல்லா தான் இருக்கு, ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரு இருதயம், அந்த ஒரு இருதயத்தை நான் இயேசுவுக்கு கொடுத்துட்டேன், ஆனால் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா என்று சொல்லிட்டான். இன்று வாலிபர்களை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. அதனால தான் இயேசுசாமி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அந்த சொத்தை பிரித்து கொண்டு போன வாலிபன் சொல்கிறான், நான் எழுந்து பன்றியினுடைய அசுத்தத்தை விட்டு எழுந்து, சூழ்நிலையினுடைய அசுத்தத்தை விட்டு எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போவேன். பரிசுத்தத்தை தேடி வருவது, தகப்பனை தேடி வரக்கூடியது எல்லாம் வயசான பிறகு பார்த்துக்கலாம். இந்த பாஸ்டர் அது வயசாயிடுச்சு, இப்போ போய் பரிசுத்த இவர் வாலிப காலத்தில் என்ன செஞ்சிருப்பாரு? என்னுடைய இளம் வயதிலிருந்து இயேசுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அநேக பேர் தங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே மோசமான பிறகு ஊழியம் செய்வதற்கு வருவாங்க. நன்றாக இருக்கும்போது இயேசுக்கு ஊழியம் செய்வதற்கு உன் உடலை ஒப்புக்கொடு. டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவ பக்தனை குறித்து நமக்கு தெரியும். இந்த டிஎல் மூடி ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது இயேசுவை பற்றி சொல்லணும்னு நினைப்பார். அப்படி ஒரு நடிகை வீட்டுக்கு போனார். நடிகை வீட்டில் போய் இயேசுவை பற்றி சொல்லி உன் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்புக்கொடு என்று சொன்னார். வேலைக்கார அம்மா காப்பி கொண்டு வந்துச்சு. நீ காப்பி குடிங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது, மார்க்கெட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஏசாமி ஏற்றுக்கொள்கிறேன், இப்போ நான் நான் ஏசாமி ஏற்றுக்கொண்டா எனக்கு மார்க்கெட்டெல்லாம் போயிடும். இந்த சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், டிஎல் மூடி கொடுத்து கொண்டு காப்பி அந்த அம்மாகிட்ட கொடுத்துருந்தா, அங்கே நீங்கள் கொஞ்சம் குடிங்க அப்படின்னா, இல்லை இது இந்த காப்பி வேண்டாம், நான் புதுசாக வேணால் வாங்கி கொடு. இல்லை இந்த இந்த காப்பி குடிங்க. இல்லை இது எச்சல், நீங்கள் பண்ண எச்சையை நான் குடிக்க முடியாது. அப்போ டிஎல் மூடி சொன்னாராம், உன் வாழ்க்கை எச்சில் பட்ட பிறகு இயேசுக்கு கொடுக்குறேன்னு சொல்றிய, உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் போதே இயேசுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னார். உன் கரைப்பட்ட வாழ்க்கை இயேசுக்கு தேவையில்லைன்னு சொன்னார். 3 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். தூக்கத்தை விட்டு எழுந்திரு, புத்தியினத்தை விட்டு எழுந்திரு, அசுத்தத்தை விட்டு எழுந்திரு. 4வது காரியம், நீ ஜெயம் பெறுவதற்காக கடவுள் உன்னை படைத்தார். born to win. நீ ஜெயம் பெறுவதற்காக நீ எழுந்திரு. தானியேலுக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, தானியேலுடைய காரியமோ ஜெயமாயிருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. ஏன்? ஒரு வாலிபன் அடிமையாய் கொண்டு வரப்பட்டான். அடிமை தேசத்திலே அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. அவன் எல்லாம் கொடுக்கப்பட்ட போதிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவன் வாழ்க்கையில் என்ன செய்யறான்னு சொன்னா, கடவுளுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்தான். அவனுக்கு விரோதமாக சதி திட்டம் தீட்டப்பட்டது என்று அறிந்தும் தன் வழக்கத்தின்படியே பலகணிகளை திறந்து 3 வேளை எருசலேம் நோக்கி ஜெபம் பண்றான். கர்த்தர் அவனை உயர்த்தினா. தானியேலுடைய காரியமோ ஜெயமா இருந்தது. நீ அசுத்தத்தை விட்டு எழுந்திரு. எதற்காக? நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக. நீ தூக்கத்தை விட்டு எழுந்திரு. பிரகாசம் நீ காத்துக்கொள்வதற்காக. புத்தி இனத்தை விட்டு எழுந்திரு. அறிவை காத்துக்கொள்வதற்காக. கடைசி காரியம், ஜெயங்கொள்ள எழுந்திரு. பரிசு உனக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்லி வெளிப்படுத்துற விசேஷத்தில் வாசிக்கிறோமே. அசுத்தத்தை விட்டு எழுந்திரு, பரிசுத்தத்தை காத்துக்கொள். தூக்கத்தை விட்டு எழுந்திரு, பிரகாசத்தை காத்துக்கொள். புத்தி இனத்தை விட்டு எழுந்திரு, அறிவை காத்துக்கொள். ஜெயம் கொள்ள எழுந்திரு, பரிசை காத்துக்கொள். ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து சொல்கின்றார், வாலிபனே எழுந்திரு. கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆஸ்வத்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே முற்றுமுடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எழுந்திரு என்று சொல்லி எங்களை எங்கெல்லாம் எழுப்புகின்றீர் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வாலிபர்கள் மட்டுமல்ல, அனைவருக்கும் இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக இந்த கிருபையினுடைய வரங்கள் தந்துள்ளோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் அனைவரோடும் இன்று வென்று இருப்பதாக, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்து 5 என்று சொல்லி வி செலிப்ரேட்டிங் 5th anniversary ஆன்லைன் சர்வீஸ் என்று சொல்லி 2019 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இந்த ஆன்லைன் சர்வீஸை நாங்கள் ஒரு ஆலயத்தில் துவங்கி இன்று வரைக்கும் ஒரு வாரம் கூட இடைவிடாமல் செய்து கொண்டு கூடிய சூழ்நிலை. ஒரே ஒரு வாரம் தடைப்பட்டது. காரணம் மகனுடைய சரீர சுகவீனத்தின் நிமித்தமாக. தொடர்ந்து கர்த்தர் இந்த ஆன்லைன் சர்வீஸை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆகவே கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 5 ஆண்டுகள் முடிந்தது. 2019 2024 ஆண்டு வரைக்கும் இந்த 6வது ஆண்டுக்குள் நாங்கள் துவங்கி இருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இன்னும் அதிகமான மக்கள் இதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இதற்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்த அநேக மக்கள் உண்டு. உதவியினுடைய காரங்களை செய்தவர்கள் அநேகர் உண்டு. தங்களுடைய தாளந்துகளை கொடுத்த மக்கள் அநேகர் உண்டு. இசைக்கருவிகளை வாசித்தவர்கள், பாடல்களை பாடினவர்கள், எங்களுக்கென்று எல்லா விதத்திலும் உதவி செய்த ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் இயேசுக்கு நன்றி சொல்கிறோம். பெருத்த ஆசீர்வாதம் அவர்களுடைய குடும்பங்களுக்கு உண்டு. தொடர்ந்து உங்களுடைய தனி தின ஜெபத்தில் எங்களை நினைவு கூறுங்கள். அநேக மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருப்பதற்காக இதை நிறுத்தலாம் நினைச்சா கூட நிறுத்த முடியாத சூழ்நிலை. நிறுத்தலாம் நினைக்கும்போது அன்றைக்கி பார்த்து தான் சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு செய்தி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, தயவுசெய்து எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆகவே தான் 5 ஆண்டுகளை நாங்கள் முடிக்கின்றோம். 5வது ஆண்டை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுகின்றோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்று ஆலய ஆராதனை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்களானால் எங்களுடைய ஆலய ஆராதனை நீங்கள் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஞாயிறு ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியும். இன்று ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 17வது ஞாயிறு அனைத்து காரியங்களையும் ஜெபசந்தையோடு ஜெபித்து பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 269வது ஞானப்பாடலின் முதல் 6 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 269 முதல் 6 கவிகளை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். நம்மை ஆண்டவர் கைவிட்டார், முற்றிலும் புறம்பே
நேசித்து வழி நடத்தக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, எங்கள் மீது கண்ணோக்கமாயிருந்து அழாதே என்று சொல்லி ஆறுதல் அளிக்கக்கூடிய உத்தரவாதத்தினுடைய வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவரே, மீண்டுமாக ஆண்டவராக நீதாமே எங்களை ஆற்றி தேற்றி எழுந்திரு என்று சொல்லி உமது கட்டளைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே நாங்கள் எழுந்திருக்கக்கூடிய இடங்களை நீர் எங்களை காட்டினீர், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக நாங்கள் உமக்கென்று படைத்திருக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்தக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழிநடத்துமாய் இல்லாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி, ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும். அனைத்து ஊழியங்களையும் வாய்க்கச் செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல் ஆலோசனைகளையும் தந்தருளும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த உதவி செய்துள்ளோம். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றியதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்துள்ளோம். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்தவித நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்ததி தழைத்து ஓங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்த மரமணங்களை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்ப தாரம் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டில் மன்னியும் சோதனைகள் பிரவேசிக்கப்படாதரும் திரும்ப ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்ய வல்லமையுமே என்ன நினைக்க முடியல சுவாமி, ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமாதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென்,
பாடலாக 387வது ஞானப்பாடலின் முதலாவது கவியும் 6வது கவியும் பாடுவோம். ஞானப்பாடலின் 387 முதலாவது கவியும் 6வது கவியும் பாடுவோம். எந்நாளும் கிறிஸ்தோர் எல்லோரும் நேசத்தால் அன்பாக சேரும் நேரம் இன்பம் பெருகிடும். ஒன்றான தேவனாம் விண்ணாளும் ராஜனார் தம் மகிமை கொண்டங்கேதான் வந்தென்று தங்குவார் என்ற முதலாவது கவியும் 6வது கவியும் பாடுவோம். எந்நாளும் கிறிஸ்தோர் எல்லோரும் நேசத்தால் அன்பாக சேரும் நேரம் இன்பம் பெருகிடும். ஒன்றான தேவனாம் வேணாளும் ராஜனார் தம் மகிமை கொண்டங்கேதான் வந்தென்றும் தங்குவார். விண்ணின் நற்றூதரும் பண்பாடும் கீதமும் சிங்கார ஓசையாகும் நீங்காதிசைந்திடும். மாத்தூய ஆவியே மாந்தர் முன்ஜோதியே ஒளி பெற்றோங்கி என்றென்றும் உலகை காத்திடும். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் கலந்து கொண்ட இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரை வெளிப்படுத்தின சத்தியத்தின் வழியாக நாங்கள் இரட்சிப்பை பெறும் வழியை எங்களுக்கு காட்டி அருளினதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் காட்டி அருளின வழியிலே நாங்கள் செம்மையாக நடந்து மரணம் மட்டும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடைசியில் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பணிவுள்ள மனதோடு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். பசுநாமத்தை தோத்திரி நாத்மாவே கத்திரி ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பலம் மறவாதது. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்கள் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.